இடமும் வரும் எல்லோருக்கும் வாழ்வு வரும் எரிக்கும் விளக்கினிலே எப்போதும் ஒளியும் வரும் காலத்தால் அமைதி வரும் காணாத வாழ்வு வரும் காமராஜா வந்தால் கண்ணீர்க்கு முடிவு வரும் காலம் வரும் கண்ணே நீ கண் துயில் வாய் முன்னே காலம் வரும் கண்ணே நீ கண் துயில் வாய் முன்னே நான் மாட கூட வரும் நலிந்தோர்க்கு இல்லம் வரும் நான் மாட கூட வரும் நலிந்தோர்க்கு இல்லம் வரும் தீபாயும் இடத்திலெல்லாம் தேம்பாயும் ஆறு வரும் கண்ணால கண்டதடி கற்பனைகள் இல்லையடி அந்நாளில் பெருந்தலைவன் நாட்டி சொன்ன செய்தியடி காலம் வரும் கண்ணே நீ கண் துயில் வாய் முன்னே காலம் வரும் கண்ணே நீ கண் துயில் வாய் முன்னே கந்தவேல் சன்னதியில் கற்பூரம் ஏற்றி வைத்து எந்த நாள் பிறக்கும் என்று இப்போது கேட்டு வந்தேன் அந்த நாள் பெருந்தலைவர் அரியணை ஏறுவதற்கு அந்த நாள் வந்த பின்னே வாழ்வு வரும் என்று சொன்ன காலம் வரும் கண்ணே நீ கண் துயில் வாய் முன்னே காலம் வரும் கண்ணே நீ கண் துயில் வாய் முன்னே நாடாட்டு பாட வந்த தாயார்க்கு அமைதி தந்தார் தாளாட்டு பாட வந்த தாயார்க்கு அமைதி தந்தார் பாராட்டும் பிள்ளைகளை பள்ளியிலே அமர வைத்தார் தனக்கோர் மனைவி இல்லை தான் பெற்ற பிள்ளை இல்லை தாய்நாட்டு பிள்ளை எல்லாம் தன் பிள்ளை என நினைத்தார் காலம் வரும் கண்ணே நீ கண் துயில் வாழ் முன்னே. நன்றி வணக்கம். கல்வி கண் திறந்த கண்ணாளன் கர்ம வீரர் படிக்காத மேதை ஏழை பங்காளனாகிய காமராஜரை பற்றி நான் பேச வந்துள்ளேன். தமிழ்நாட்டில் விருதுநகர் எனும் ஊரில் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் பேர் சொல்லும் பிள்ளையாக 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் பிறந்தார். அவர் 16 வயதிலேயே தந்தையை இழந்தார். இளம் வயதிலே தந்தையை இழந்ததால் அவர் 6ஆம் வகுப்பிலே பள்ளி படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். படிக்காத காமராஜர் 17வது வயதிலே காந்தியடிகளின் தொண்டராக காங்கிரசின் முழு நேர ஊழியராக விடுதலை பணி செய்ய தீர்மானித்தார். 1722ஆம் ஆண்டில் அயல் நாட்டு பொருட்கள் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட காமராஜர் கதராடை கட்டீர் வெள்ளையெண்ணை விரட்டுவீர் என முழங்கினார். 1923இல் மதுரையில் கள்ளுக்கடை மறியல் ஈடுபட்டார். இவ்வாறு பல போராட்டத்தில் பங்கு கொண்டு 9 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். தமிழ்நாட்டில் தகப்பனாக 1954ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்றார். தான் பதவியேற்றதும் பள்ளி இல்லாத ஊரே இருக்கக்கூடாது என முடிவெடுத்து 22,000 பள்ளிகளையும் எண்ணற்ற கல்லூரிகளையும் கட்டினார். இதனால் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் என பெயர் பெற்றார். நன்றி. Venga,